ஜெர்மன் தொழில்நுட்பம் ஒரு சமீபத்திலே ஒரு மிகச்சிறந்த சொல்யூஷனா நகர்ப்புறங்களில் ஏற்படுகின்ற பெருவெள்ளம் மற்றும் மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்குரிய ஒரு தீர்வாக நாம் சென்னை மாநகராட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட நகர்ப்புறங்களில் சேகரிக்கக்கூடிய அதிகப்படியான வெள்ள நீரை இந்த மாதிரி நம்ம பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மைதானங்களிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஓஎஸ்ஆர் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் பூங்காக்களுக்கு கீழே உள்ள, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்பேஸையும் பயன்படுத்தி நம்ம அங்க நீரை தற்காலிகமாக சேகரித்து அதை சேமித்து அதை அங்கேயே நிறுத்தி அதிலிருந்து நம்ம நிலத்தடி நீரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக இதை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதை இப்ப நாம சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 8 மைதானங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அவையெல்லாம் மழை அதிகப்படியான வடகிழக்கு பருவமழையில அதிகப்படியான பெய்யக்கூடிய மழையளவை நேரடியாக உள்வாங்கி அந்த தண்ணீரை அழகாக ஃபில்டர் செய்து அப்படியே நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் அதிகமாக உதவுகிறது. இந்த 8 இடங்களிலும் இதை 8 பிளே கிரவுண்ட்ல இதை போட்டிருக்கிறோம். அது இல்லாம 8 பிளே கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவை தாங்கக்கூடிய அளவில் அதனுடைய கொள்ளளவை ஏற்படுத்தி மழை எவ்வளவு பெய்தாலும் அதை உடனடியாக உள்வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்தை சிறப்பாக வடிவமைத்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய தேசிய பேரழிவு மேலாண்மை ஆணையம் அவங்க இதை பரிசீலித்து அதற்குரிய திட்ட நிதி உதவியும் கொடுத்திருக்கிறார்கள். அதை கொண்டுதான் இதை நம்ம திட்டத்தை இன்னைக்கு செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இதே மாதிரி திட்டத்தை நம்ம இங்க ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல நகரங்களும் சென்னை மற்றும் அகமதாபாத் மற்றும் கவுஹாத்தி, டெல்லி, குருகிராமம், அப்புறம் ராஜஸ்தான், ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி எல்லா மாநிலங்களிலும் உள்ள பெரிய நகரங்களும் இந்த தீர்வை மிக நல்ல முறையில இதை செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு பாராட்டி இன்னைக்கு அவர்களுடைய நகரத்திலும் அதை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.